இன்னும் என்ன செயல்கள் எல்லாம் வந்து கர்மாவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு திறன் இருக்கும். அது செய்யற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். ஆனா வந்து நம்ம அதை பொருட்படுத்த மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். அப்பனாலும் அது வந்து கர்மாவா மாறும். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து நல்லா வாய்ஸ், சிங்கிங் வாய்ஸ் கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட் அவர்கிட்ட இருக்கு. ஒரு லேடி, அவங்க கிட்ட வந்து அவங்க நல்லா பாடலாம், அவங்க பாடுற திறமை இருக்கு. ஆனா ஸ்வரம், ராகம் எல்லாமே வரும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஆனா வந்து அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே வந்து பாட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தும் அவங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவும் கர்மா. இதே மாதிரிதான் பணம். இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சர்வீஸ் பண்றதுக்காகட்டும், இல்ல அப்படின்னா நிறைய நமக்கு தியான மகா யஜ்ஞம் நடக்குது, பிரமிட் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது, வெஜிடேரியன் ரேலி நடக்குது. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அவங்க பணத்தை கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்ககிட்ட அந்த பணம் இருந்தும் அது வேஸ்ட் தான். சோ அதுவும் கர்மால சேரும். பணம் மட்டும் கிடையாது மாஸ்டர். இப்போ ஒரு புக் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஞானம், அந்த நாலேஜ அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அத மத்தவங்களுக்கு சொல்ற திறமை இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து அவங்க ஷேர் பண்ணணும். சோ அந்த ஞானத்தை அவங்க கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் ஞானம் அவங்களுக்கு வளரும். ஆழமா அவங்க அதை பத்தி கத்துக்குவாங்க. சோ ஞானம் ஆகட்டும், அதே மாதிரிதான் தியானமும். இப்போ நம்ம இதுல வந்ததுக்கு அப்புறம் தியானம் கத்துக்கிறோம், தியானம் பிராக்டிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. தியானம் சொல்லி கொடுக்கணும், நிறைய பேருக்கு தியான பிரச்சாரம் பண்ணணும். சோ நம்ம வந்து இந்த உணவு கொடுத்தாலும் சரி, பணம் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணாலும் சரி, அது கொஞ்ச நேரத்துக்கு தான், இந்த பிறவிக்கு மட்டும்தான். சொல்ல போனா அது ஃபுட்டு கொடுத்தோம்னா அது ஒரு வேளைதான் நம்ம அவங்களுக்கு. அதே மாதிரி பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் தான் அவங்க அதை யூஸ் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கு நம்ம இந்த தியானத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஞானம், சோ அது வந்து அவங்களுக்கு இந்த பிறவி மட்டும் இல்லாம அவங்க ஆன்மாக்கே வந்து நம்ம ஆன்ம ஞானம் கொடுக்கற மாதிரி. சோ அப்போ நம்ம கிட்ட என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பாடி, மைண்ட், உடல், மனம், பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சன்ட். ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா அவங்க உடல் மட்டும்தான் அங்க இருக்கும், பட் அவங்க மைண்ட் வந்து எங்கேயோ இருக்கும். அப்படி இருந்து ஒரு செயல் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா கரெக்டா இருக்காது. சோ அப்போ நம்ம உடல், மனம், ஆன்மா இந்த மூணுமே வந்து ஒன்றிணைந்து நம்ம செய்யற செயல்கள் தான் வந்து கரெக்டா இருக்கும். இந்த ஆன்ம விழிப்புணர்வு அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தியானத்தால மட்டும்தான் கிடைக்கும். நம்ம 3 நேரம் எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மாக்கு உணவு வந்து தியானம். நம்ம தியானம் பண்ணதான் ஆன்மா விழிப்புணர்வு அடையும். சோ இந்த அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம ஒன்னஸ், அதாவது ஒருமைத்தன்மை அப்படின்றதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்குவோம். எல்லாருமே ஒண்ணுதான், நானும் கடவுள், நீயும் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. அதே மாதிரி தத்துவமசி, என்ன மாதிரிதான் மத்த உயிரினமும், நானும் ஒரு ஆன்மா, அதுவும் ஒரு ஆன்மா. சோ அப்போ அந்த உயிரினத்துக்கு வந்து நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஞானம் வரும். அடுத்தது டிட்டாச்மெண்ட். எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே பற்றற்ற நிலையில செய்வோம். அதாவது நான் அப்படின்ற அகங்காரம் நம்மளை விட்டு எப்ப போகுதோ அப்போதான் வந்து இந்த ஆன்ம விழிப்புணர்வு இருந்தாதான் வந்து நம்ம வந்து நான் இல்லைன்னா நான் தான் செஞ்சேன், என்னோடது, என்னோட வீடு, என்னோட பணம் அப்படின்ற இது இருந்துட்டே இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா தாமரை இலை மேல இருக்கிற அந்த தண்ணீர், தாமரை இலையில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒட்டி ஒட்டாம தானே இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம இருக்கணும். இந்த செயல் நம்ம செய்யறோம், அது வந்து என்னால் செய்யப்பட்டது, அவ்வளவுதான், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் வந்து கர்மா இருக்குன்னு பாத்துட்டோம். இப்போ இந்த கர்மாவை எப்படி எரிக்கிறது, இந்த கர்மாவை எப்படி தீக்கிறது
அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மாஸ்டர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன். இப்போ நம்ம மாஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி. அவங்க வந்து அவங்களோட பையனுக்கு நிச்சயம் ஆயிருந்துச்சு. நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்க தியானத்துல உட்கார்றாங்க. அவங்க இப்ப தியானம் பண்றப்போ அவங்களோட மாமியார் கூட சண்டை போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. கனவுலயோ தியானத்திலயோ தியான அனுபவங்களையோ எதுலயோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷன் பாக்குறாங்க. இத பார்த்ததும் வந்து அவங்க போய் அவங்க குருஜி கிட்ட கேக்குறாங்க, இது இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷன் நான் பார்த்தேன், இதுக்கு என்ன பண்றது குருஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதும் குருஜி சொல்றாரு, நீ போய் அந்த ஆன்மா கிட்ட, அதாவது உங்க மாமியார் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு அப்படின்னா மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். சும்மா வந்து நம்ம வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, அவங்க விஷன்ல வந்து அவங்களும் அவங்க மாமியாரும் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி பாத்திருக்காங்க. சோ அப்ப அந்த சிச்சுவேஷன் நடந்திருந்தா உண்மையிலேயே இவங்க பாத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்தா நம்ம வந்து நம்ம முன்னாடி அவங்க இருந்தா நம்ம எப்படி மன்னிப்பு கேட்போமோ அந்த மாதிரி நீ போய் மன்னிப்பு கேளு. தியானத்துல உட்கார்ந்து அந்த ஆன்மா கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பையனோட கல்யாணம் நின்னு போச்சு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே, எதுக்கு கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க அந்த குருஜி கிட்ட போய் கேக்குறாங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே மாஸ்டர், அப்புறம் ஏன் கல்யாணம் நின்னுச்சு அப்படின்றதுக்கு. அப்போ அந்த குருஜி சொல்றாரு, போன பிறவில நீ வந்து உங்க மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திருக்க. சோ அதனால அந்த பொண்ணு வந்து உனக்கு அதையே பல மடங்கா திருப்பி தர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா நீ வந்து தியானத்துல உட்கார்ந்து நீ மன்னிப்பு கேட்டதால உன்னோட கர்மாவை நீ அங்க டிசால்வ் பண்ணிட்ட. அதனால அந்த பொண்ணுக்கு இங்க வேலை இல்லை. சோ அதனால வந்து கல்யாணம் நின்னு போச்சு, விடு, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இது வந்து பௌதீகமா நம்ம வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் நின்னு போச்சு, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம தியானம் பண்ணா மட்டும்தான், நம்ம தியான சக்தியால உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னாதான் அங்க உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தரை நம்பி ஏதோ பிசினஸுக்கோசரம் பணம் கேட்டிருக்காங்க போல. இவர் வந்து ஒரு 10 லட்சம் பணம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து அவர் ஃப்ரெண்டு, நான் உனக்கு பணம் தர மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் ஒரு பைசா கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவர் வந்து என்ன பண்றாரு, வருத்தப்பட்டுட்டே போய் மறுநாள் தியானத்துல உட்கார்றாரு. தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷன் வருது. என்ன அப்படின்னா, இவரு போன பிறவில அந்த ஃப்ரெண்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவர் திருப்பி தராம அவர் ஏமாத்திருக்காரு. சோ அது இவருக்கு தெரியுது. தெரிஞ்சதுமே இவரு மறுநாள் தியானத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேக்குறாரு, நான் பண்ணது தப்புதான், சோ வந்து என்ன மன்னிச்சிடு, நான் பணம் வாங்கினது கொடுத்துருக்கணும், நான் கொடுக்கல, தப்புதான் அப்படின்னு இவர் சொன்னதும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னே தெரியல, திடீர்னு அந்த ஃப்ரெண்டே வந்து இவருக்கு கால் பண்ணி செஞ்சு அந்த அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன் என்னாச்சு, எப்படி இது நடக்குது அப்படின்னா, அவரோட கர்மாவை அவரு இந்த தியானத்தால டிசால்வ் பண்ணிக்கிறாரு. ஓகேயா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தர் வந்து போன பிறவில தீஃபா இருந்திருக்காரு, திருடன். ஓகேயா? இந்த பிறவில வந்து அவர் ரொம்ப பணக்காரரு. அவர் வந்து நிறைய வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு, புகழ் எல்லாமே இருக்கு. அவர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாரு. அவர் கூப்பிட்டு இருக்காங்க. இவர் போன பிறவில திருடனா இருந்திருக்காங்களா? சோ அவருக்கு எப்படி இருந்தாலும் அந்த பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணம் அப்படின்றது அவருக்கு வரும்.
அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிளேட் பாக்குறாரு, டம்ளர் பாக்குறாரு. என்னமோ இவர் பணக்காரர் தான், ரிச்சு தான். பட் வந்து ஏதோ எடுக்கணும், திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனா அவர் தியானம் பண்றதுனால, அங்க ஞானம் இருக்கிறனால அவர் அந்த இடத்துல விழிப்புணர்வு ஆயிடுறாரு. சோ அப்போ நம்ம இந்த இடத்துல இது செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய விளைவுகள், காஸ் அண்ட் எஃபெக்ட், இதனுடைய விளைவுகளை வந்து யாரு, நம்ம தான் அனுபவிக்கணும். சோ அதனால அத ஒரு செயல் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞானம் வந்துடுறதால நம்ம வந்து இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனுடைய விளைவு என்ன அப்படின்ற எல்லாத்தையும் யோசனை பண்ணி நம்ம பண்றதுனால அவரு அந்த இடத்துல அந்த செயலை செய்ய மாட்டாரு, அவர் செய்யல. சோ அதனால அவர் மெடிடேட்டரா இருக்கிறனால அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துட்டாரு, அந்த கர்மாவை அந்த இடத்துல டிசால்வ் பண்ணிட்டாரு. சோ இதுதான் மாஸ்டர். சோ இப்ப இதுதான் வந்து மெடிடேட்டரா இருக்கிறதுக்கும் நான் மெடிடேட்டரா இருக்கிறதுக்கும். சோ தியானம் பண்றவங்க வந்து எப்படி அவங்க தியான சக்தியை யூஸ் பண்ணி கர்மாவை ஈஸியா டிசால்வ் பண்ணி அதுல வெளியில வந்துடுறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம பத்திரிஜி சொல்றாரு, ஞானாக்னி தக்த கர்மானாம். இந்த ஞானம் அப்படின்ற அக்னியில தான் வந்து நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே மாஸ்டர், இப்போ லாஸ்டா வந்து கன்க்ளூஷன் பார்ப்போம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து தியானம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அப்பவும் எனக்கு வர அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து குறையவே மாட்டேங்குதே, எனக்கு அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த தியானம் பண்றதுனால தியானத்துல வந்து வழிகள் வரலாம். இப்ப நான் இந்த உடல் எடுத்து வரேன் அப்படின்னா நம்ம வர்றப்பயே வந்து தீர்மானிச்சுட்டுதான் வருவோம். இப்ப 30 வயசுல இவங்க வந்து இந்த நோய் வந்து அனுபவிக்கணும், 40 வயசுல இவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு தான் வருவோம். சோ அப்போ நம்ம இந்த தியானம் பண்றதுனால அது 40-50 வயசுல வரதா இருந்தா கூட நம்ம சீக்கிரமா நமக்கு அந்த வழிகள் வந்துடும், நம்ம அதை வந்து சீக்கிரமா டிசால்வ் பண்ணிடுவோம். இப்ப கர்மா அப்படின்னாவே அது 3 விதமா தான் வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒண்ணு வந்து உடல், மனம், அடுத்து பணம். ஃபர்ஸ்ட் வந்து உடல் பிரச்சனையா வரும், நம்ம உடல்ல ஏதாச்சும் நோய்கள் இல்ல வலிகள் அந்த மாதிரி வர்றது. அடுத்தது மனம், மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சங்கடப்படுறது, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. சோ அந்த மாதிரி. அடுத்து பணப்பிரச்சனை. சோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த தியானத்தால ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இப்போ நான் முதவே சொன்னேன் இல்லையா, 3 விதமான கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மானா பாஸ்ட், பிராரப்த கர்மானா பிரசன்ட், ஆகாமிய கர்மானா ஃபியூச்சர். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துட்டு வந்து இந்த பிறவில முடிக்கிறதுக்கோசரம் நம்ம வந்திருப்போம். ஆனா நம்ம இந்த தியானத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம தியான சாதனை பண்ண 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபியூச்சரையும் 0 பண்ணிடுவோம், இப்ப எடுத்துட்டு வந்ததையும் சீக்கிரமா அனுபவிச்சு முடிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த ஞானம் இருக்கு, ஆன்ம விழிப்புணர்வு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. சோ இத முடிச்சிட்டு நம்ம அங்க ஒரு பேக் ஃபுல்லா வச்சிருக்கோம் இல்லையா, அது பல பிறவியா எடுத்து நம்ம கழிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா வந்து நம்ம இந்த ஒரு பிறவிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 அதை ஃபுல்லா பினிஷ் பண்ணிடுவோம். அதை பினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தியான சக்தியால வந்து நம்ம சத்திய கர்மாக்குள்ள போயிடுவோம். சத்திய கர்மா அப்படின்னா அங்க சுப கர்மாவும் இருக்காது, அசுப கர்மாவும் இருக்காது. நோ சுப கர்மா, நோ அசுப கர்மா. சோ அப்போ இப்படிதான் வந்து நம்ம இந்த கர்மால இருந்து வெளியில வரோம் மாஸ்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கர்மா அப்படின்னாலே பனிஷ்மெண்ட் கிடையாது. எல்லாருமே வந்து கர்மானா ஒரு பயப்படுறாங்க, இல்ல இது ஒரு தண்டனை அப்படின்றது நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. கர்மா அப்படின்னா நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். நம்ம இந்த ஆன்மா வந்து இந்த உடல் எடுத்து இங்க வர்றதே வந்து கத்துக்கிறதுக்கு தான். ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு போறாங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய லெசன்ஸ் அவங்க கத்துக்கிறதுக்கு தான் போறாங்க. சோ அந்த மாதிரி இந்த ஆன்மா இந்த பிறவி எடுத்து இங்க வருது அப்படின்னா என்னென்ன குணங்கள், என்னென்ன கேரக்டர்ஸ், என்னென்ன பாடங்கள் அவங்க கத்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்து இங்க வராங்க மாஸ்டர்ஸ். சோ கர்மா அப்படின்றத பத்தி எனக்கு ஒரு கிளியரா உங்களுக்கு
ஒரு ஞானம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.